வெளிச்சம் வரும்போது நம்ம சொல்லக்கூடிய வாக்கியம் வந்துட்டு குட் மார்னிங். வெளிச்சத்தை வர வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வாக்கியம் குட் மார்னிங். ஸோ அதே போல வெஸ்டேஜில் நம்ம குட் மார்னிங் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை எப்பவுமே வந்து பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்றத மீன் பண்றதுக்கு தான் வெஸ்டேஜில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்துட்டு ஒரு பரபரப்பான வாழ்க்கை. டெய்லி வந்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்கும். ஸோ இந்த தேடுதல் வேட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-25 வயசுல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, ஸோ இந்த வாய்ப்பு மூலமா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஒரு தேடுதல் வேட்டை 20 வயசு 25 வயசுல ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து லைஃப் டைம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டே இருக்கு. ஒரு 65 வயசுல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா ஒரு 36% பேர் வந்துட்டு அந்த வயசுல உயிரோடவே இருக்கிறது இல்லை. ஒரு 54% பேர் வந்துட்டு அந்த வயசுல மற்றவங்கள சார்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய பையனையும் பொண்ணையும் மற்றவங்கள சார்ந்து இருக்காங்க. ஒரு 5% பேர் வந்துட்டு அந்த வயசுலயும் வேலைக்கு போய் தான் சாப்பிடணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், ஏடிஎம்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம நிறைய வந்துட்டு போர்ட்டரு, ரிக்ஷா ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 65 வயசுக்கு மேலே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 95% பேர் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க விருப்பப்பட்டா போல வாழறதே இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5% பேர் வந்து இன்னைக்கு எல்லா விதமான சிறப்பும் பேரு புகழ் அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ்? 95% பேர் ஏன் அவங்க வாழ்க்கையில விருப்பப்பட்ட போல வாழல? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்படி நம்முடைய வருமானம் வருதுன்றதை பொறுத்து தாங்க இது. இந்த 95% பேரும் வந்து இந்த 2 கேட்டகரியில இருப்பாங்க. ஒண்ணு வந்து எம்ப்ளாயா இருப்பாங்க. எம்ப்ளாயி அப்படின்றது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அங்க வேலை செஞ்சு அது மூலமா நமக்கு சம்பளம் வரும். இன்னொன்னு வந்துட்டு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு நானே முதலாளி, நான் சொந்தமா தொழில் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க. அது வந்து செல்ஃப் எம்ப்ளாயி. கடை வச்சிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன கடை இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரௌசிங் சென்டர், இல்ல ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பு, இல்ல டீ கடை வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியர்ஸா இருப்பாங்க, அட்வொகேட்டா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. இப்போ இந்த 95% பேருடைய வருமானமும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இட்ஸ் கால்ட் இண்டிவிஜுவல் எஃபோர்ட் அண்ட் லிமிட்டட் இன்கம். ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த இன்கம் வராது. இட்ஸ் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ன்றது என்னன்னா, நம்ம வேலைக்கு போனா மட்டும்தான் சம்பளம் வரும். அதுக்குள்ள பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம போயிட்டு அந்த பிசினஸ்ல ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தான் வருமானம் வரும். ஒரு வேலை போக முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா என்ன ஆகுங்க? வருமானம் வராது. ஸோ நம்ம ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கூட ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 10 நாள் வேலைக்கு போக முடியலன்னா வருமானம் வருமா? வராது. ஸோ அப்போ அது என்ன? ஆக்டிவ் இன்கம். அதனாலதான் 95% பேரும் 65 வயசுலயும் ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டே இருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5% பேர் அவங்க வந்து பிசினஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் விச் ஓன் ஏ சிஸ்டம். அங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ். இன்னொரு கேட்டகரி பீப்புள் வந்து இன்வெஸ்டர். நம்முடைய பணம் நமக்காக வேலை செய்யும். ஸோ அது வந்து இன்வெஸ்டரா இருப்பாங்க. அவங்களுடைய வருமானம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்கள மட்டுமே சார்ந்தது இல்லை, அவங்களுக்கு கீழே ஒரு குழு இருக்கும், ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் மூலமா வருமானம் வரும். அப்போ ஒரு டீம் ஒர்க் பண்ணி அது மூலமா வருமானம் வரும்போது இட்ஸ் அன்லிமிட்டெட் இன்கம். பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ன்றது என்னன்னா, நம்ம போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அந்த 5% மக்கள் கிட்ட இருக்கு. பட் ஒரு உண்மை நிலவரம் என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வெல்த் பணத்துல 95% பணமும் இந்த 5% மக்கள் கையில தான் இருக்கு. பட் ஒரு 5% பணம் தான் இந்த 95% பேர் வந்து இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை நிலவரம். பட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த 5% மக்கள் என்ன பண்றாங்க இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறதுக்கு? ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம அங்க போக முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே பீயிங் இன் தி சர்வீஸ் டு தி பீப்புள். மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. So you can have everything in your life if you just help other people to get what they want. மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியமும் அதே டைம்ல பணமும் சம்பாதிக்கணும். இதுதான் இன்னைக்கு எல்லாருடைய தேவையும். பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுவும் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6-8 மாசமா இந்த லாக்டவுன்ல
வீட்டில தான் இருக்காங்க எல்லாருமே. பட் சேலரி இல்ல, வருமானம் இல்ல, வெளியவும் போக முடியாது. ஏன்னா ஹெல்த் இஷ்யூ. ஸோ அப்போ இது 2 தான் இன்னைக்கு எல்லாருடைய தேவையும். பட் இந்த 2மே ஒரு இடத்துல கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே எங்கேயுமே இல்லை. பட் நீங்க நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய கம்பெனியோட பேர் வெஸ்டேஜ். இந்த வெஸ்டேஜ் சொல்லக்கூடியது விஷ் யூ வெல்த். வெல்த் அப்படின்றது பார்க்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல தெரியும். பட் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. இந்த நிறுவனம் இந்த வாக்கியத்தை உருவாக்கி இருக்காங்க. வெல்த் த்ரூ வெல்னஸ், ஆரோக்கியத்துடன் கூடிய செல்வம். இன் யுவர் சக்சஸ் லைவ்ஸ் அவர் சக்சஸ். இங்க இணையக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருடைய வளர்ச்சி தான் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படின்றத முழுமையா நம்பக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனம் என்ன, இந்த நிறுவனத்துல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி பணம் வரும், ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு அடுத்த ஒரு 45 நிமிஷம் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், என்னால ஒரு உத்தரவாதம் தர முடியும். இந்த 45 நிமிஷத்துல நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ, நம்ம என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேடிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பாதை. இந்த வழியில போனா இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ இந்த 45 நிமிஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சாதாரணமா வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்ல 2 வீடியோ பார்த்தாலோ இல்ல ஒரு டிவி முன்னாடி ஒரு சீரியல் பார்த்தாலோ ஓடிடும். ஸோ புதுசா வந்திருக்க நபர்கள் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த மீட்டிங்கை முழுமையா பாருங்க, எண்டு வரையும் பாருங்க. ஸோ அடுத்த 45 நிமிஷம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த நிறுவனத்துடைய எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ஒரு ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவரோட மிஸ்டர் தீபக் சூத் அண்ட் மிஸ்டர் கன்வர் பேர்சி, இவங்க 3 பேருடைய கூட்டமைப்பு தான் இந்த வெஸ்டேஜ் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் 2004 ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இது ஒரு இந்திய நிறுவனம். 2004 ஆரம்பிக்கும் போது 2 ஆஃபீஸ், டெல்லியில ஒரு ஆஃபீஸ், பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ் அண்ட் 2 ப்ராடக்ட்ஸ், 6 டிஸ்ட்ரிபியூட்டர். இப்படிதான் ரொம்ப ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமாலய சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 16 வருஷத்துல 2 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ் இருக்காங்க. மாதம் 2 லட்சம் 3 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசா அந்த நிறுவனத்துல இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 45க்கு மேல கம்பெனியோட சொந்த ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு 2500க்கு மேல மினி டிஎல்சிபி அண்ட் டிஎல்சிபின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே இருக்கு. ப்ராடக்ட் 300க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வெஸ்டேஜ்ல இருக்கு. அண்ட் வெஸ்டேஜ் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாம ஒரு சர்வதேச நிறுவனமா துபாய், நேபாள், பஹ்ரைன், பங்களாதேஷ், சவுதி அரேபியா, ஒமான், தாய்லாந்து, ரீசெண்டா வந்து கானாவில், ஸோ அது போல சர்வதேச நாடுகள்ல வந்து இந்த பிசினஸை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிசினஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டு ஒரு சர்வதேச லெவல்ல பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 ஆரம்பிக்கும் போது 5 கோடி டர்ன் ஓவர் பண்ண நிறுவனம் படிப்படியா வளர்ந்து லாஸ்ட் இயர் வந்து 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கும். இந்த 16 வருஷத்துல ஒரு வருஷம் கூட பிசினஸ் குறையல. ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி தான். அதுவும் ஆவரேஜா கடந்த ஒரு 16 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 79% வளர்ச்சி. அதுவும் ஒரு சில வருடங்கள்ல 100%, 150% வளர்ந்துருக்காங்க. ஸோ 79% அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை அப்படின்றது புதுசல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு 150 நாடுகளுக்கு மேல 100 வருஷத்துக்கு மேல மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் முறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இதுல ஒவ்வொரு வருடமும் முதல் 100 நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 100 நிறுவனங்கள்ல இந்தியாவில இருந்து ஒரு நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னா அது வெஸ்டேஜ். அதுவும் இன்னைக்கு உலகத்திலேயே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதல் 30வது இடத்துல இந்த நிறுவனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் 2025க்குள்ள முதல் 10 நிறுவனங்களுக்குள்ள வரணும் அப்படின்றத நோக்கமா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். இந்த பிசினஸ்ல இணையக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை பத்தி தெரியணும், பிளானை பத்தி தெரியணும், இண்டஸ்ட்ரி பத்தி தெரியணும். ஸோ அதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் சிஸ்டமேட்டிக்கா இங்க ட்ரைனிங்ஸ் இருக்கு. அதே இல்லாம அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. யூடியூப் சேனல்ஸ்ல, ஜூம்ல நிறைய மீட்டிங் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க நம்ம ஜாயின் பண்ணி நம்ம இந்த மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரி பத்தியும் ப்ராடக்ட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் டூல்ஸ், இங்க கார் புக், ஒரு 5000 பேருக்கு மேல இந்த பிசினஸ்ல கார் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லக்கூடிய கார் புக், லீடிங் லேடிஸ் புக், சக்சஸ்ஃபுல் உமன் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய ரூபாய் போனஸா வாங்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் உமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சக்சஸை பேசக்கூடிய ஒரு லீடிங் லேடிஸ் புக் இருக்கு. கார்பரேட் ஏவி, பிசினஸ் ஸ்டார்டர் கிட், ப்ராடக்ட் கேட்லாக், வாய்ஸ் மேகசின், ஹெல்த் கைடு, பிளிப் சார்ட், ஸோ எல்லா டூல்ஸுமே வந்துட்டு நமக்கு இருக்கு. அண்ட்
கம்பெனிக்கு சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அது இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் சொந்தமா இருக்கு. அண்ட் நம்முடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஹலால் சர்டிபிகேட், ஜிஎம்பி சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், எக்ஸலன்ஸ் சர்டிபிகேட், ஸோ எல்லா விதமான சர்டிபிகேட்ஸுமே நமக்கு கம்பெனி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் ப்ராடக்ட் ஓவர்வியூல 300+ ப்ராடக்ட் வித் எக்ஸ்டென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 16 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த நிறுவனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி, தரம். அந்த தரம் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட்ல நிற்க முடியாது. ஸோ இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் ட்ரூ வேல்யூ ஃபார் மணி. என்ன சொல்றாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை விட அந்த பொருள் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அண்ட் மோர் ப்ராஃபிட் பேஸ்ட் ப்ராடக்ட். இங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஆஃபர்ஸை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணும்போது பொருளுடைய விலையில இருந்து 50% நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வித் அஃபோர்டபுள் பிரைஸ். எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கு. பட் உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிஎன்டி அப்படின்ற ஒரு தெரப்பியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. சிஎன்டி அப்படின்றது செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. நம்ம உடம்பு முழுவதுமே எதால் ஆனதுனாக்கா செல்ஸால் ஆனதுதான். 63 ட்ரில்லியன் செல்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கு. தினமும் பாத்தீங்கன்னாக்கா பல லட்சக்கணக்கான செல் வந்து அழியுது, திரும்பவும் புதுசா செல் உருவாகுது. இப்போ புதுசா உருவாகக்கூடிய செல் வந்து ஆரோக்கியமா இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்களேன், உருவாகிற செல் ஆரோக்கியமா இருக்கா? நிச்சயமா இல்லை. காரணம் என்னன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து, சாப்பிட்ற சாப்பாடு அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பொல்யூட்டட். ஸோ மாசடைஞ்சு. அதனால வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன், நம்ம செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா செல் வந்துட்டு இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்கு. பட் நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம செல்லை வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் ஓவர்வியூல வெஸ்டேஜ் பிரைம் கேட்டகரி. பிரைம் கேட்டகரியில எக்ஸ்ட்ராக்ட் வி, எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அண்ட் கிரில் ஆயில். எக்ஸ்ட்ராக்ட் வி அப்படின்றது ஒரு 13 வகையான காய்கறிகளுடைய எக்ஸ்ட்ராக்டை வந்து பவுடர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அப்படின்றது ஒரு 7 வகையான பழ வகைகளுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து பவுடர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரில் ஆயில் இருக்கு. அண்ட் ப்ரோஹார்ட், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு அருமையான தீர்வா இதுல ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிளக்ஸ் ஆயில், எல்ஆர்ஜின் அண்ட் கோஎன்சைம். ஃபிளக்ஸ் ஆயில் அப்படின்றது இன்னைக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ற அளவுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் அடைப்பு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணவங்களுக்கு கூட ஃபிளக்ஸ் ஆயில் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதனுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 500 ரூபா தான். அண்ட் எல்ஆர்ஜின் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ண ப்ராடக்ட். இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஜோ அப்படின்னு கூடிய ஒரு 5000 பேருக்கு இந்த எல்ஆர்ஜினை கொடுத்து அவங்க 5000 பேருடைய இறப்பும் ஹார்ட் அட்டாக்கால ஆகல அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணி இதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் பிறந்தான்னா ஒரு நாள் இறப்பு கண்டிப்பா உண்டு. பட் எல்ஆர்ஜின் ஒருத்தர் ரெகுலரா எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய இறப்பு ஹார்ட் அட்டாக்கால இருக்காது. அப்போ ஒரு அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிகமிக் ஹெல்த். இன்னைக்கு டயபெட்டிக், சக்கர வியாதி அப்படின்றது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதே டைம்ல ஒருத்தர் சக்கர வியாதின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா எத்தனை மாசம் இல்லை எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் போறான்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் போயிட்டே இருக்காரு. காரணம் வந்து இன்னைக்கு வந்து சுகர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிசினஸாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்சுலின் போடுற அளவுக்கு வந்துட்டு சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய வெஸ்டேஜ்ல நீம் கேப்சூல் இருக்கு. வேப்ப எண்ணெயில இருந்து எடுத்து இந்த கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கும் போது சுகர் லெவல் நார்மலா வந்திருக்கு. அண்ட் இதனுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 320 ரூபா. ஸோ நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, 320 ரூபாய்க்கு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி நம்முடைய சுகர் லெவல் நார்மலா வருதுன்னா 320 ரூபா அதிகமா இல்ல பொருள் கொடுக்கக்கூடிய வேல்யூ அதிகமா? வேல்யூ. அதே போல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை விட பொருள் அதிகமான வேல்யூ கொடுக்கும். ஸ்டீவியான்றது சுகர் ஃப்ரீ. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்வீட் ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்டீவியா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீவியான்றது ஒரு விதமான துளசி. இது வந்து இனிப்பு துளசி. சர்க்கரையோட 300 டைம்ஸ் ஸ்வீட்னர் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாயிண்ட் அண்ட் போன்ஸ். இன்னைக்கு ஒரு 40-45 வயசுல இருந்தாலே முட்டு வலி அப்படின்றது இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருது. ஸோ அதுக்கு ஒரு அருமையான தீர்வா கால்சியம் அண்ட் குளுக்கோசம் என்ற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட். இன்னைக்கு உலகம் முழுவதுமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி பூஸ்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ அதுல ஸ்பைருலா, நோனி, கொலஸ்ட்ராம், ஆலோவேரா, ஆம்லா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் கேட்டகரியில வருது. ஸ்பைருலா அப்படின்றது ஒரு நீல நிற கடல் பாசி. இதுல வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து விதமான விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 100 கேப்சூலோட விலை 360 ரூபா. ஒரு நாளைக்கு நம்ம 2 கேப்சூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா சாதாரண டீ சாப்பிட்ற விலையை விட கம்மி.
ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 500 ஆப்பிள் சாப்பிட்டா நமக்கு என்ன விதமான சத்து கிடைக்குமோ அதை ஒரு 12 கேப்சுலா ஸ்பைரலா சாப்பிட்டாலே அவ்வளவு சத்து நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. நோனின்றது நொனாப்பழம். இதுல வந்து ஒரு ஜெரோனின் ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. அது என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்தை நம்ம வந்துட்டு உடம்புக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணும். கொலஸ்ட்ரால், மாட்டுடைய சீம்பால், இன்னைக்கு மாடு கண்ணு போட்டு ஒரு 48 மணி நேரம் கலக்கக்கூடிய பாறை வந்துட்டு சீம்பால் சொல்லும். இங்க வெஸ்டேஜ்ல ஒரு 6ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள கலக்கக்கூடிய பால்ல பவுடர் ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அலோவேரா, சோத்துக்கத்தாழை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வு. ஆம்லா, நெல்லிக்காய், விட்டமின் சி உள்ளது. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட். அடுத்தது டீடாக்ஸ் அண்ட் ரெஜினவேஷன். தெரிஞ்சோ தெரியாமலும் பல விதமான நச்சுக்கள் வந்து நம்ம உடம்புல டெய்லி போயிட்டே இருக்கு. நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டயட்ரி ஃபைபர் இருக்கு, ஃபுட் பேட்ச் இருக்கு, கேனோடர்மா, ஐ சப்போர்ட்ன்ற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிட்னஸ் அண்ட் டயட். இன்னைக்கு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டா இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லீம் ஷேக், வெஸ்ட்லீம் டீ, வெஸ்ட்லீம் கேப்சூல், ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உமன்ஸ் ஹெல்த், ஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ்க்காக இன்னைக்கு வந்து அயன் போலிக், இன்னைக்கு ரத்த சோகை, அனிமியான்ற பிரச்சனை அதிகமா பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுனாக்க லேடிஸுக்கு தான். ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலி கொடுத்துருக்காங்க. அண்ட் சத்தாவரி மேக்ஸ் அண்ட் கிரான்பெரி அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கு. அடுத்தது வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட். பர்சனல் கேர்ல ஹேர் கேர் 3 விதமான ஷாம்பு, ஆயிலி ஹேர், நார்மல் ஹேர் அண்ட் ட்ரை ஹேர், ஏர் ஸ்பா, ஏர் ஜெல், ஏர் ஆயில் இருக்கு. அடுத்தது ஃபேஸ் கேர், ஃபேர்னஸ் கிரீம், பிபி கிரீம், மாய்ஸ்சரைசிங் லோஷன், சன்ஸ்கிரீன், SPF 30 அண்ட் பாடி கேர்ல டியோ ஃபார் மென் அண்ட் உமன், பவுடர் ஃபார் மென் அண்ட் உமன், பாடி பாலிஷ், பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ், பெயின் ரிலீஃப் கிரீம், ஃபுட் கிரீம், கால் பாதத்துல வெடிப்பு இருக்குல்ல அதுக்காக ஃபுட் கிரீம் இருக்கு, ஷேவிங் கிரீம் இருக்கு, அண்ட் பெயின் ரிலீஃப் கிரீம், அஷூர் சோப் இருக்கு. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த கேட்டகரியில இருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், நம்ம விவசாயத்துல விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஹெல்த் ஃபுட், நம்ம டெய்லி வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், ஜீட்டா டீ, ஜீட்டா காஃபி, இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் வித் சாக்லேட் ஃபிளவர்ல, ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயில், ஃப்ரெஷ் நட் ட்ரிங்க், சாக்லேட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ், ஓரல் கேர்ல டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், மவுத் வாஷ், ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், கேனோடர்மா டூத் பேஸ்ட், ஏர் பியூரிஃபையர் இருக்கு. ஆயுர்வேதத்தை பேஸ் பண்ண ப்ராடக்ட் ஆயுஷாண்டி ஃபார் லிவர் கேர், கிட்னி கேர், டு ரிமூவ் த டாக்ஸின்ஸ்க்காக. ஸோ அது போல நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு ஆயுர்வேதத்தை பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி ஃபார் மென்ஸ் க்ரூமிங்காக ட்ரூ மென் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட்ஸ், அகைன் ஹை வேஸ்ட் ப்ராடக்ட், நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், பாத்திரம் வாஷ் பண்றதுக்கான லிக்விடு, துணி துவைக்கிறதுக்கான லிக்விடு, துணி துவைக்கிறதுக்கான பவுடரு, தர துடைக்கிறதுக்கான லிக்விடு, டாய்லெட் கிளீன் பண்றதுக்கான லிக்விடு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஹை வேஸ்ட் கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிஸ்ட் ஆஃப் நான், லிப்ஸ்டிக்ஸ், நெயில் பாலிஷ், மஸ்கரான், மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல ஒரு 200க்கு மேல ப்ராடக்ட் இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் ஹெல்த்துக்காக டியூ கார்டன் ப்ராடக்ட் இருக்கு. அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. அஷூர் நேச்சர் கேர் ப்ராடக்ட், எந்த விதமான கெமிக்கலும் எந்த விதமான அனிமல் டெஸ்டும் இல்லாத ஒரு அருமையான ப்ராடக்ட் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேக்ட்ரைவ் நானோ எனர்ஜைசர், 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் இன்ஜின் ஆயிலோட ஆட் பண்ணி கொடுக்கும்போது இன்ஜினுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல். வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் போர்ட்டல். இன்னைக்கு எப்படி வந்துட்டு ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஒர்க் பண்றதுக்கு வாங்குறதுக்காக நிறைய வெப்சைட்ஸ், நிறைய இ காமர்ஸ் போர்ட்டல் இருக்கும். அது போல வெஸ்டேஜ் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இ காமர்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாங்க முடியும், கிடைக்கும். அண்ட் வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோடும் இந்தியா முழுவதும் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருக்கும். இதுவரையில ஒரு 183க்கு மேல ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022க்குள்ள ஒரு 1000 அவுட்லெட் வந்துட்டு இந்தியா முழுவதும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல் டாப் பிராண்டட் ஐட்டம்ஸ் இங்க நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஸோ எல்லாமே வந்து வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல்மா வாங்கலாம். அது இல்லாம ஹோம் அப்ளையன்ஸ், அரிசி, பருப்பு, மிளகாத்தூள் முதற்கொண்டு ஆச்சி மசாலா, உதயம் பருப்பு, அனில் சேமியா எல்லாமே வந்து நம்ம வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் மூலமாவே வாங்க முடியும். அண்ட் ஒரு 1600 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் போட்டோம்னாக்கா வீட்டுக்கு கொரியர் ஃப்ரீயாவே வந்துடும். நம்ம ஷாப்ல போயிட்டு பொருள் வாங்கலாம், அப்படின்னாக்கா மொபைல் ஆப்ல நம்ம ஆர்டர் போட்டாலும் நம்ம வீட்டுக்கு கொரியர் வந்துடும். அண்ட் ஒரு 3500 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் வந்து தொடர்ந்து 6 மாசம் வாங்கும்போது 7வது மாசம் அதே 3500 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நமக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. நம்ம விருப்பப்பட்ட பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 2000 ரூபாய்க்கு மேல 3 மாசம் தொடர்ந்து நம்ம வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட் வாங்கும்போது 4வது மாசம் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நமக்கு ஃப்ரீயா தராங்க. அண்ட் வெஸ்டேஜ் பெஸ்ட் டீலோடைய ஃபியூச்சர் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் கோயிங் டு பி a complete family store. நம்ம ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே நம்ம இங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் எய்ம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிக்கெட் வந்துட்டு
படத்துக்கு மூவி டிக்கெட் புக் பண்றதுக்கு, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு, ஈவன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண, ஸோ எல்லாமே வந்து நம்ம வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் மூலமாவே பண்ண முடியும். அண்ட் அதே டைம்ல வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி வந்துட்டு துபாய், பஹ்ரைன், பங்களாதேஷ்ல வெஸ்டேஜ் ஓபன் பண்ணிருக்கோமோ அதே போல வெஸ்டேஜ் பெஸ்ட் டீலும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஓபன் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷமா பார்த்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பாருங்களேன். 300க்கு மேல ப்ராடக்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ், அதே டைம்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு தேவையான ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்டோட விலையும் நான் சொல்லிட்டே வந்தேன். ப்ராடக்டோட விலையும் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்கு. அதே டைம்ல இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாசம் மாசம் எங்கேயோ நாடார்கள்லயோ செட்டியார்கள்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன பண்ண போறோம்னா கடையை மாத்தி சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு பதிலா கடையை மாத்தி வெஸ்டேஜ்ல வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி சொல்லக்கூடிய முதல் வாக்கியம் ஆரோக்கியம். ஸோ நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ரெண்டாவது விஷயம் பணம். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம எப்படி இங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு பல கம்பெனி கோடியா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 300க்கு மேல ப்ராடக்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு, எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட். அப்ப இங்க எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் இருக்கணும். எஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட். ஸோ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி பணம் வருது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஒரு தவறான ஒரு மனப்பாங்கு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா ஆள் பிடிக்கிற வேலை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா பொருளை வீடு வீடா சேல்ஸ் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அது வந்து ஒரு தவறான ஒரு பிசினஸ் அப்படின்ற ஒரு தவறான மனப்பான்மை இருக்கு. பட் நம்ம இங்க எப்படி பணம் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொழில் எவ்வளவு ஒரு உன்னதமான தொழில் அப்படின்றது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட்ல ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் மார்க்கெட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. அவங்க புதுசா ஒரு பொருளை லான்ச் பண்ணணும், எடுத்துட்டு வரணும்னா அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல வச்சா சேல் ஆயிடுமா? ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கோடியா செலவு பண்ணணும். ஸோ அப்போ பொருள் சேல்ஸ் ஆகுமா ஆவாதான்னு தெரியாமலே அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, கோடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்துட்டு காலங்காலமா இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேல வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பொருளை. ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அது எண்ட் யூசர் கன்சியூமரை வந்து சேரும்போது அதனுடைய விலை 400 ரூபாயில இருந்து 450 ரூபாய் கிட்ட வருது. அப்போ ஒரு 50 ரூபாய் வந்து ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் போகுது. அதிகபட்சமான அமௌண்ட் எங்க போகுது அப்படின்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறமா அதை டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கும் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கும் கோடியா கொடுக்குறாங்க. அதுல நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் இன்னைக்கு கோடியா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா செலவையும் எடுத்து எங்க வைக்கிறாங்க அப்படின்னா பொருளோட விலையில. பொருளை யாரு யூஸ் பண்றது? ஒரு எண்ட் யூசர். ஒரு கேள்வி உங்ககிட்டயே கேளுங்க. காலையில தூங்கி எழுந்தது இந்த திரும்ப நைட்டு தூங்க போற வரையும் நீங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ, எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்னால உங்களுக்கு ஏதாவது 10 ரூபாய் லாபம் கிடைச்சதா? இல்ல. பட் அதே டைம்ல நம்ம பொருளை யூஸ் பண்ணும்போது இந்த பொருளை தொட்டு கூட பார்க்காத நடிகைகளும் நடிகர்களும் இன்னைக்கு கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ட்ரெடிஷ்னலா நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங். பட் இன்னைக்கு என்னன்னா மக்கள் உஷாராயிட்டாங்க. யாருமே டிவில அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து போய் பொருளை வாங்க விரும்பல. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ரெஃபரல் மார்க்கெட்டிங். இப்போ நான் ஒரு பொருளை யூஸ் பண்றேன், எனக்கு நல்லா இருக்கு, நான் போயிட்டு என் அண்ணா கிட்ட சொல்றேன், தம்பி கிட்ட சொல்றேன், தங்கச்சி கிட்ட சொல்றேன் அப்படின்னாக்கா அவங்க பொருளை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங். அப்போ என்ன பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க த்ரூ த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா ஒரு கம்பெனில பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இடையில எந்த விதமான மிடில் மேனும் இல்லை. அது டைரக்டா வந்துட்டு எண்ட் யூசருக்கு பொருள் போகுது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா. எண்ட் யூசர் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்துடலாம். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் எந்த விதமான மிடில் மேனும் இல்லை. இப்போ நம்ம பொருளை கன்சியூம் பண்ணும்போது கம்பெனிக்கு லாபம் வருது, வரக்கூடிய லாபத்தை நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போதே நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்படிதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பணம் வருது. இப்போ வெஸ்டேஜ் என்ற நிறுவனம் சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. 300க்கு மேல ப்ராடக்ட் இருக்கு. இவங்க பொருளை மார்க்கெட் பண்றதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா பொருளை சேல்ஸ் பண்றாங்க. இங்க வெஸ்டேஜ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான வருமானங்கள் தராங்க. 1 2 9 வகையான வருமானங்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சேவிங் அண்ட் கன்சப்ஷன் 10ல இருந்து 20%. அடுத்தது அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5ல இருந்து 11%. பிரவுன்ஸ் டைரக்டர் போனஸ் 4%, பிசினஸ் பில்டிங் போனஸ் 14%, லீடர்ஷிப் போனஸ் 16%, டிராவல் ஃபண்ட் 5%,
கார் ஃபண்ட் 5%, ஹவுஸ் ஃபண்ட் 3%, எலெக்ட் கிளப் போனஸ் 2%. இந்த சேவிங் அண்ட் கன்சப்ஷனை விட்டுட்டு அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து எலெக்ட் கிளப் போனஸரும் கூட்டணும் அப்படின்னாக்கா 60% பே அவுட். இந்த அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 49% ராயல்டி வருமானம். ராயல்டி வருமானம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை செய்யற வேலைக்கு நம்முடைய தலைமுறையாக, நம்ம லைஃப் மட்டும் இல்ல, நம்முடைய தலைமுறையாக தரக்கூடியதான் 49% ராயல்டி வருமானம். ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயம் காமிச்சேன். 95% மக்களுடைய வருமானம் ஆக்டிவ் இன்கமா இருக்கு. பட் 5% மக்களுடைய வருமானம் பாசிவ் இன்கமாவும் டீம் எஃபோர்ட் மூலமாவும் வருது. ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணும்போது நம்முடைய வருமானம் இந்த 95%-இருந்து இந்த 5% மக்கள் சம்பாதிக்கக்கூடிய டீம் எஃபோர்ட் மூலமா வரக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ரைட். இப்போ கிட்டத்தட்ட 300 ப்ராடக்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இருக்கு, 9 வகையான வருமானங்கள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ்ல இணையணும். ரைட். இப்போ எந்த ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. இப்போ இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10 ரூபா கூட நம்ம பாக்கெட்ல இருந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. எப்படி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னா, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு ஒரு 30 பாயிண்ட்டுக்கு நம்ம வாங்கும் போது இந்த நிறுவனத்துடைய நிரந்தர உறுப்பினர் எல்லாம் நமக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுப்பாங்க, அதோட சாஃப்ட்வேரும் கொடுத்துருவாங்க, மொபைல் ஆப் அண்ட் அந்த ஐடி இன்டர்நேஷனல் ஐடி. நமக்கு எங்கெல்லாம் வெஸ்டேஜ் ஆஃபீஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலயும் இந்த ஐடி வேலிட் ஒர்க் பண்ணலாம். அண்ட் முதல் வருமானம் சேவிங் அண்ட் கன்சப்ஷன். அது என்ன அப்படின்னாக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கும் எம்ஆர்பிக்கும் உள்ள வித்தியாசம். எம்ஆர்பி 120 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கணும் அப்படின்னாக்கா அதே 120 ரூபாய் தான் தருவாங்க. பட் இங்க 120 ரூபாய் எம்ஆர்பி உள்ள பொருள் நமக்கு 100 ரூபாயில தராங்க. ஸோ அப்போ 20 ரூபாய் நமக்கு இமிடியேட்டான ப்ராஃபிட். ரெண்டாவது வந்து அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு தடவை பொருள் வாங்கும் போதும் நமக்கு பாயிண்ட் ஆட் ஆயிட்டே வரும். ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து 599 பாயிண்ட் வரும் 5%, 600 இருந்து 2399 8%, 2004 இருந்து 5499 10%, 5500க்கு மேல 11%. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11% நம்ம பண்றதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா, டார்கெட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போல எந்த விதமான டைம் லிமிட்டோ டார்கெட்டோ இல்ல. அக்குமுலேஷன் பண்றதுனால மாசம் மாசம் நம்ம என்ன பாயிண்ட் பண்றோமோ அது ஆட் ஆயிட்டே போகும். உதாரணத்துக்கு முதல் மாசம் நம்ம 2000 பாயிண்ட் பண்ணிருக்கோம், நம்மளும் நம்மளுடைய குழுவுமா சேர்ந்து 8% லெவல்ல இருப்போம். ரெண்டாவது மாசம் அதே 2000 பாயிண்ட் தான் பண்றோம். பட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போன மாசம் பண்ண 2000 பாயிண்ட் பிளஸ் இந்த மாசம் பண்ண 2000 பாயிண்ட் சேர்த்து 4000 பாயிண்ட் 10% வந்துட்டோம். மூணாவது மாசம் 2000 தான் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 4000 பிளஸ் 2000 6000 பாயிண்ட் 11% வந்துட்டோம். இது ஒரு உதாரணம் தான். நீங்க 2 மாசத்துல பண்ணலாம், 6 மாசத்துல பண்ணலாம், 10 மாசத்துல பண்ணலாம், ஒரு வருஷத்துல பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நம்ம பாயிண்ட் ஆட் ஆயிட்டே வரும்போது ஒரு நாள் 11% வந்துருவோம். ரைட். ஒரு சில பேர் வந்துட்டு நான் இந்த பிசினஸ் வேகமா பண்ணணும்னு நினைப்பாங்க, வேகமா பணம் சம்பாதிக்கணும். ஸோ அவங்களுக்கு கம்பெனில வந்து ஒரு சில அடிஷனல் அட்வான்டேஜும் இருக்கு. அது என்னன்னா, நம்ம நார்மலா ஜாயின் பண்ணும்போது நம்முடைய லெவல் வந்துட்டு 5%, ரெண்டாவது லெவல் வந்துட்டு 8%. 8% போனோம் அப்படின்னாக்கா 600 பாயிண்ட் வேணும். பட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாயின் பண்ணி ஒரே மாசத்துல 282 பாயிண்ட் அப்படின்னா லெஸ் தென் த 50% ஆஃப் த பிசினஸ் அதை பண்ணும்போது கம்பெனி நம்ம டைரக்டா ஃபாஸ்ட் அட் 8% லெவல்ல கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 800 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நமக்கு கம்பெனில இருந்து ஃப்ரீயா தராங்க. சாம்பியன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து நமக்கு தராங்க. அண்ட் ஒரே மாசத்துல 4500 பாயிண்ட் பண்ணும்போது நம்மள வந்துட்டு ஃபாஸ்ட் அட் பிரவுன்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் நம்ம வந்துருவோம். ரைட். இப்போ இந்த பிரவுன்ஸ் டைரக்டர்ன்ற லெவல் 11% வந்த பிறகு நம்ம இந்த பிரவுன்ஸ் டைரக்டர் லெவலுக்கு குவாலிஃபை பண்ணணும். அப்போ கம்பெனி வந்து நம்மள மாதம் மாதம் திரும்ப அதே 6000 பண்ணணும் 10,000 பண்ணணும்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு மினிமம் 2000 பாயிண்ட் நம்முடைய ஒட்டுமொத்த டீம்ல இருந்து 2000 பாயிண்ட் அப்படின்னா இந்தியாவுல ஒரு 60,000 ரூபாய் பிசினஸ் நம்ம குழுவுல பண்ணாலே நமக்கு வந்து அதுக்கப்புறம் தலைமுறையா கிடைக்கக்கூடிய ராயல்டி வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 4% கம்பெனியோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு 4% ஒதுக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் ராயல்டி வருமானம் பிரவுன்ஸ் டைரக்டர் போனஸ் தராங்க. நம்ம குழுவுல உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நபர் டைரக்டர் அப்படின்ற அந்தஸ்து வரும்போது நம்ம வந்து சில்வர் டைரக்டர் லெவல் வருவோம். ஸோ இங்க இருந்து பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு 14% ஒதுக்கி தராங்க. உங்க குழுவுல ஒரு டீம்ல இருந்து 5625 பிவி வரும்போது நமக்கு வந்து இன்னொரு விதமான வருமானம் எல்ஓபி லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16% ஒதுக்கி வச்சு நமக்கு தராங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சில்வர் டைரக்டர் அப்படின்ற லெவல் வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டூர் போறதுக்கான ஒரு 5% வருமானம் அடிஷனலா தராங்க. ஸோ இது மூலமா வருடம் 2 ஃபாரின் டூர் இருக்கு. ஜனவரி மாசம் 1, ஆகஸ்ட் மாசம் 1. ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபாரின் டூர் போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் 29 ஃபாரின் டூர் இந்த பிசினஸ் மூலமா போயிட்டு வந்திருக்கோம். இந்த நாடு எல்லாமே நம்ம வெஸ்டேஜ் மூலமா போயிட்டு வந்த ஃபாரின் டூர் போயிட்டு வந்த நாட்கள். அண்ட் நம்ம குழுல ஒரு 3 பேரை ஜாயின் பண்ணி 3 பேருமே பிரான்ஸ் டைரக்டர்ன்ற லெவல் வரும்போது நம்ம ஸ்டார் டைரக்டர்ன்ற அந்தஸ்து வந்துடும். இங்கிறது நம்ம கார் வாங்குறதுக்கான பணமும் இந்த நிறுவனத்தில் தராங்க. இவரும் 5000 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க, 300 பேருக்கு மேல லக்ஸூரியஸ் கார்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழுல ஒரு 6 நபர்களை ஜாயின் பண்ணி 6 பேருமே பிரான்ஸ் டைரக்டர்ன்ற லெவல் வரும்போது உங்களுடைய லெவல் கிரவுன் டைரக்டர்ன்ற லெவல் வந்துடும். ஸோ இங்கிருந்து நமக்கு வீடு வாங்குறதுக்கான பணமும் நமக்கு வந்து ஒரு 3% தராங்க. ஸோ இங்க ஒரு வேர்டு நீங்க பார்க்கலாம், கண்டினியூஸ்லி மெயின்டைன் ஃபார் 3 months அண்ட் குவாலிஃபைட் ஃபார் லைஃப். என்னன்னா இந்த பிசினஸ்ல நம்ம ஒரு தடவை குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய லைஃப் டைமுக்கு இன்னைக்கு கார் ஃபண்டும் சரி, ஹவுஸ் ஃபண்டும் சரி, லைஃப் டைம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபைன். நம்ம குழுல ஒரு 6 நபர் ஜாயின் பண்ணி 6 பேருமே பிரான்ஸ் டைரக்டர்ன்ற லெவல் வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலைட் கிளப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமான போனஸ் தராங்க. இந்த போனஸ்ல மட்டுமே அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு 20 லட்சம் ரூபாய் வரை நம்மளால சம்பாதிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாம இந்த நிறுவனத்துல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ரீபர்ச்சேஸ் ஆஃபர், ஜாயினிங் ஆஃபர், லக்கி டிரா ஆஃபர், கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃபர். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா நம்மளால ஒரு 50% பொருளுடைய விலையில இருந்து மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்னா, ஒரு 100 பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு 3200 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கும்போது ஒரு 100 பாயிண்ட் நமக்கு சராசரியா கிடைக்கும். இப்போ 3200 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது கம்பெனி வந்து ஒரு 300 ரூபாய் மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயா தராங்க. அது இல்லாம ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு 600 ரூபாய் கிடைக்கும். நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது ஒரு 200 ரூபாய் நம்முடைய லெவலை பொறுத்து கிடைக்கும். அப்போ 4 மாசம் இதை தொடர்ந்து பண்ணும்போது 12,800 ரூபாய்க்கு ஒருத்தான பொருளை நம்ம வாங்கி வீட்டுல யூஸ் பண்ணி அதுக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு 4வது மாசம் 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயா தராங்க. அப்போ 12,800 ரூபாய் பொருள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணதுக்கு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 7,400 ரூபாய் மதிப்புள்ள பொருளாவும் போனஸாவும் நமக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 50% மேல நம்ம சேவ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் எல்லாமே நம்ம மாசம் மாசம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள். டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், சோப்பு, காம்ப்ளெக்ஸ் பார், டீ, காஃபி, ஷாம்பு, ஹேர் ஆயில், குக்கிங் ஆயில், இதை யூஸ் பண்ணாத குடும்பமே இல்லை. எல்லா குடும்பத்திலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாதம் மாதம் ஒரு 7,000 8,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ப்ராடக்ட், ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நம்ம மாதம் மாதம் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சதுன்னா நிச்சயமா இல்லை. பட் இங்க இந்த பிசினஸ்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஜாயின் பண்ணி நீங்க ஒரு டீ தூள் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ தூளோட விலை 120 ரூபாய் எம்ஆர்பி. நம்ம இந்த டீ தூளை வெஸ்டேஜ்ல வாங்கும் போது நமக்கு 100 ரூபாயில கொடுப்பாங்க. 20 ரூபாய் இமிடியேட் ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், எல்ஓபி, ஹவுஸ் ஃபண்ட், எலைட் கிளப் போனஸ். ஸோ இத்தனை வகையான வருமானங்கள் தராங்க. அது இல்லாம நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இருந்தோம்னா நமக்கு 50% சேவ் பண்றதுக்கான பெனிஃபிட்டும் உண்டு. அப்போ டீ தூளை நம்ம யாருக்காக போய் வாங்கணும் கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம டீ சாப்பிட்றதுக்கு வாங்கின டீ தூளுக்கு கம்பெனி 9 வகையான வருமானங்கள் நமக்கு தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை காலமா எத்தனை வருஷம் நம்ம வெளியில போயிட்டு மார்க்கெட்ல வாங்கி டீ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சதா? நிச்சயமா இல்லை. பட் இங்க நம்ம யூஸ் பண்ற பொருளுக்கு நமக்கு பணம் தராங்க. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட். இப்போ ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நான் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இருக்கும்போது 50% சேவ் பண்ணலன்னா டீ தூளோட விலை 100 ரூபாய் சொன்னேன். ஆனா அதனுடைய அடக்க விலை 50 ரூபாயில 55 ரூபாய்க்குள்ள இருக்கும் நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இருக்கும்போது. அப்போ இந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் போது இனிமே போய் சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்குவாங்களா இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா வெஸ்டேஜ்ல வாங்குவாங்களா? சர்வ நிச்சயமா வெஸ்டேஜ்ல தான் பொருளை வாங்குவாங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது இன்னைக்கு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் முறை. ரைட். ஸோ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் சரி, இந்த பிசினஸ்ல யாராவது ரியலா ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிச்சவங்க யாராவது இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ்ல ஜெயிச்சவங்க பாத்தீங்கன்னாக்கா பல 1000 பேர் இன்னைக்கு வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பல லட்சம் பேர் மாதம் 10,000, 20,000, 50,000 மேல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்மளால இங்க கொண்டு வந்து காமிக்க முடியாது. பட் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி நம்முடைய டீம்ல சக்சஸ் பண்ணவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் 5,000 வாங்குறாங்க, 6,000 வாங்குறாங்க, 10,000, 12,000, 14,000, 24,000, 36,000 அண்ட் 82,000, 1,38,000. சவுதி அரேபியால இருந்து ஒரு நபர் வந்துட்டு
மாதம் மாதம் 1,22,200 மேல வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவரு ஒருத்தர் 1,22,200 வாங்குறாருன்னா அவருடைய குழுல எத்தனை பேர் வந்து மாதம் 10,000 20,000 வாங்குவாங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஜெயிச்சுட்டு இருக்காங்க நம்ம குழுவிலேயே. அண்ட் இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது உங்களோட ஷேர் பண்றேன். பேசிக்கலி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ எம் ஒர்க் பண்ணிட்டு இந்த பிசினஸ் வந்து கடந்த ஒரு 8 வருஷமா பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய முதல் மாத வருமானம் 21 ரூபாயில ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ப்ராடக்ட்டை போயிட்டு வாங்கும்போது நிறுவனத்திலிருந்து ஒரு 21 ரூபா போனஸா கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம வீட்டுக்கு நம்ம பொருளை வாங்குறதுக்கு இங்க 21 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். அடுத்த மாசம் நான் என் ஃப்ரெண்ட் ஒரு 4 பேருக்கு சொன்னேன். அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா அவங்களுக்கு போனஸா போச்சு. அது மூலமா எனக்கு ஒரு 200 ரூபா வர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த பிசினஸ்ல ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வருமானம் நிரந்தரமா இருக்கும். அப்படின்னும் போது பிசினஸை கத்துக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து பிசினஸை கத்துக்கிட்டு தொடர்ந்து பண்ணும்போது படிப்படியா வருமானங்கள் வளர ஆரம்பிச்சது. ஸோ லாஸ்ட் மந்த் இன்கம் இந்த லாக்டவுன்ல கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மந்த் வந்துட்டு 1,72,933 ரூபா. அண்ட் செப்டம்பர் மந்த் போன மாசம் பாத்தீங்கன்னாக்கா 1,69,275 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு கண்டினியூஸான வருமானம் இங்க இருக்கு. அண்ட் நம்ம குழுவுல நம்முடைய அப்ளை மிஸ்டர் RS ராஜன் அவருடைய பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து BHLல ஒரு சீனியர் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் வந்து ஒரு 1,40,000 ரூபாய் வருமானம் இருக்கும் போது இந்த பிசினஸ்குள்ள இணைஞ்சாரு. ஸோ சீனியர் மேனேஜர் BHLல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மாசம் ஒரு 1,40,000 ரூபாய். வேற ஏதாவது பார்ட் டைம் பிசினஸ் தேவைப்படுமா? நிச்சயமா தேவைப்படாது. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும். ஸோ இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணாரு. முதல் மாத வருமானம் 1,619 ரூபாய். இதை படிப்படியா தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மந்த் இன்கம் 24,24,294 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராஜன் சாருடைய அப்ளை மிஸ்டர் சித்தார்த் சிங். ஸோ இவருடைய வருமானம் மாத வருமானம் பாத்தீங்க அப்படின்னாக்கா 1,18,00,000 ரூபாய் மாத வருமானம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற துறை 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. வெஸ்டேஜ் ஆரம்பிச்சு ஒரு 16 வருஷத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இன்டர்நேஷனல்ல இப்பதான் ஜஸ்ட் நம்ம என்டர் ஆயிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு வெஸ்டேஜ்ல 2,300 கோடி டர்ன் ஓவர் பண்ணும். ஸோ 2,300 கோடி டர்ன் ஓவர் பண்ணும்போது கம்பெனியோட டாப் மோஸ்ட் ஓனர் வந்துட்டு 1,18,00,000 ரூபாய் மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாருன்னா இந்த நிறுவனத்துடைய நோக்கம் 2025ல ஒரு 50 உலக நாடுகள் இருப்போம். அண்ட் 20,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம் மாறப்போகுது. அப்போ லீடர்ஸ் உடைய வருமானம் எப்படி இருக்கும்? இந்த பிசினஸ் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நம்முடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியில ஒரு செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேலைக்கு போறோம், இல்ல பிசினஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ரியலா அது செக்யூரிட்டி இருக்கா? இல்ல. காரணம் என்ன? அது வந்து நம்முடைய ஆக்டிவ் இன்கமா இருக்கும்போது நமக்கு ஒரு ரியல் செக்யூரிட்டி இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் மூலமா மிஸ்டர் சந்தமான் பட்டேல் அண்ட் மிஸ்டர் சுதர்சன் முகந்தி. ஸோ சந்தமான் பட்டேல் அப்படின்றதும் இவங்க 2 பேருமே வந்து பாசிட்டிவே இப்போ உயிரோட இல்லை. பட் அவர் சந்தமான் பட்டேல் இறக்கும் போது கிரவுன் டைரக்டரா இருந்தாரு. மாத வருமானம் வந்து ஒரு 63,000 ரூபாய். அதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஐடி வந்துட்டு அவங்க மனைவி பேர்ல ஐடி மாத்திட்டாங்க, மேகா சந்தமான் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க வந்து UCD அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. மாத வருமானம் 1,50,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் சுதர்சன் முகந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து வெஸ்டேஜ்ல அம்பாசிடரா இருந்தாரு. அவர் இந்த பிசினஸ்ல 10,50,000 ரூபாய் வாங்கும்போது அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ், அவர் இறந்த பிறகு அவருடைய ஐடி அவங்க ஒய்ஃப் பேர்ல மாத்திட்டாங்க, சிபானி முகந்தின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மாதம் 14 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரியல் லைஃப் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அண்ட் மிஸ்டர் மாரியப்பன் அவருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 அடி தான். ஸோ இந்த பிசினஸ்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவல்ல இருக்காரு. மாதம் 80,000 ரூபாய்க்கு மேல வருமானம் வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் லீடர்ஸ் இந்த பிசினஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் APJ அப்துல் கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் growing பிசினஸ் ஆஃப் 21st century which must be joined every young man and young woman globally. Otherwise, you can never get the best of your youth age. So network marketing is one of the best option for the youngsters. அதான் APJ அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அண்ட் பில்கேட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னுடைய கேரியர் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கு ஐ வில் சூஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்.
ஸோ ரொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இஸ் த ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பர்சன். ஸோ அவர் சொல்றது என்னுடைய லைஃப்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா அகைன் ஐ வில் ஸ்டார்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் கேரியரா எடுப்பேன். அண்ட் ஸ்டீவன் கவே பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், அவர் சொல்றாரு இதுதான் சரியான தருணம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் ஓகே. இந்த பிசினஸ்ல நான் என்ன பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுதான் இப்ப எல்லாருடைய நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ இங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு அருமையான சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம விருப்பப்பட்ட போல செய்யாம, நம்ம இஷ்டத்துக்கு செய்யாம இங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் வந்து மிஸ்டர் கௌதம் பாலியால கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லெஜண்ட் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ சிஸ்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கி கன்சியூம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சியூம் த ப்ராடக்ட். ரெண்டாவது நமக்கு ஷேர் த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ராடக்ட்டை நம்மளால செல் பண்ண முடியுமா, தாராளமா செல் பண்ணலாம், யாருமே வேணாம்னு சொல்லல. பட் பிசினஸை பத்தி எப்போ பேசணும் அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கா நாங்க சொல்றோம், சிஸ்டத்தில் இருக்கப்போ பேசணும். பட் ஆரம்பத்திலேயே பிசினஸை பத்தி பேச வேண்டாம். கன்சியூம் பண்ணுங்க, ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண சொல்றாங்க. மூணாவது விஷயம், ஒரு லிஸ்ட், ஒரு நோட் புக் எடுங்க. ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கா போல ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இந்த லிஸ்ட் எழுதும் போது இவர் பண்ணுவாரு, இவர் பண்ண மாட்டாரு, அது எல்லாமே வேண்டாம். எல்லாருடைய பேரையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. அண்ட் டெய்லி வந்துட்டு லிஸ்ட்ல இருந்து ஒரு 3 பேர் இல்ல ஒரு 5 பேர் சூஸ் பண்ணி இந்த மீட்டிங் டெய்லி நைட் 9 மணிக்கு நமக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிரசன்டேஷன் மீட்டிங்ல மக்களை இன்வைட் பண்ணுங்க. அண்ட் ஷேரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு வந்து சிடிஸ் இருக்கு. நம்ம ரெகுலரா தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில நமக்கு வீடியோஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோஸை ஷேர் பண்ணி நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கலாம். அல்லது ரெகுலரா ராஜன் சார் வந்துட்டு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு பிரசன்டேஷன் எடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாம நம்ம டீம்ல டெய்லி நைட் 9 மணிக்கு பிரசன்டேஷன் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நீங்க மக்களை இன்வைட் பண்ணி பண்ணலாம். அண்ட் கீப் ஆல் த டூல்ஸ் வித் யூ. இந்த டூல்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கீங்க. இந்த டூல்ஸ் வந்து வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ட் டீம் ஒர்க். இந்த பிசினஸ்ல நம்முடைய வளர்ச்சி அப்படின்றது நம்மள மட்டுமே சார்ந்தது இல்லை, நம்முடைய குழுவை சார்ந்தது. அப்போ குழுவில் இருக்கக்கூடியவங்களை சக்சஸ் பண்ணணும் அப்படின்போது ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்க நெட்வொர்க்கை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ யுவர் அப்லைன். ரெண்டுமே கரெக்ட் நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு யூஎஸ் உடைய டோட்டல் மக்கள் தொகையை வந்துட்டு 32 கோடி. அதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா எவ்வளவு சேல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2,12,000 கோடி டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைனாவில மக்கள் தொகையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு 140 கோடி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா எவ்வளவு சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,77,000 கோடி டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. மற்ற எல்லா நாடையும் பாருங்க, இந்தியாவும் பாருங்க. இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை இருக்கும். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா சேல்ஸ் எவ்வளவு நடக்குது அப்படின்னாக்கா 7,800 கோடி 2017 ரெக்கார்டு பிரகாரம். ஸோ அப்படின்னா இந்த ரியல் பொட்டன்ஷியலே இன்னும் ஸ்டார்ட் ஆகல இந்தியாவில். ஸோ இந்தியா இஸ் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பட் இது எக்ஸ்பெக்டட் growth வந்துட்டு 2025 64,500 கோடி இண்டஸ்ட்ரியா, டர்ன் ஓவர் இண்டஸ்ட்ரியா மாறும் அப்படின்றத வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா we are in the right company and the right opportunity and the right timing, because network marketing is one of the fastest growing industry in India, not only in India, all over the world, right? And friends, so Vestige உடைய future aim 2025ல 1 லட்சம் பேர் கார் வாங்கி இருப்பாங்க. 20,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனமா இருக்கும். மோர் தென் 10 crore 10 கோடி பேர் வந்து இதுல டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. அண்ட் 50 உலக நாடுகள்ல இந்த பிசினஸ் இருக்கும். 10,000 பேருக்கு மேல லக்ஸூரியஸ் கார்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரைட் டைமிங், ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் டுகெதர் ஒரு 45 நிமிஷமா பார்த்த விஷயத்தை கொஞ்சம் அப்படியே அசை போட்டு பாருங்களேன். எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட், அதே டைம்ல எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை, எந்த விதமான லாஸும் இல்லை. நம்மளோட யாரு வந்து ஜாயின் பண்றாரோ அவருக்கும் எந்த விதமான லாஸும் இல்லை. அதே சேம் டைம் நம்ம தனியா இல்லை. ஸோ உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு டீம் இருக்கு, உங்க அப்ளைன்ஸ் இருக்காங்க, ஆல்வேஸ் ரெடி டு சப்போர்ட் யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில இன்னைக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லை. ஸோ எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும்போது எந்த விதமான செலவும் இல்லாம, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே டைம்ல நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். அடுத்த 45 நிமிஷத்துல நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பாதை அமைக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீ நமக்கு எல்லாருக்குமே என்ன தேவை? ஆரோக்கியம் வேணும். அதே டைம்ல பணம் சம்பாதிக்கணும். 2மே இங்க கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, உலகம் சுத்தி பார்க்கணும். இங்க ஃபாரின் டூர் 2 ஃபாரின் டூர் இருக்கு வருஷம் வருஷம். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே வாங்கணும். அது இல்லாம பினான்சியல் செக்யூரிட்டி இருக்கணும். அண்ட் நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்கும் ஒரு செக்யூரிட்டியான லைஃப் கொடுக்கணும் வெஸ்டேஜ்ல. ஸோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வெஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்க்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், take a right decision. Together we will work. Together we will get a great success. Thank you all. See you on top. Wish you well. Thank you, friends.